ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஈவ்லின் ரோஸ் ஆனி மேம் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். Good morning one and all. It's my privilege and honor to stand amongst you to witness the celebration of 78th Independence Day at Sri Venkateshwara School, Suttamalli. I thank educationalist Rotarian Sri Shanmugham Sundaram sir and my beloved friend and colleague Srimati Rukmani Priya ma'am for having invited us today to be part of the celebrations. இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை இன்று சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுகிற வெங்கடேஸ்வரா ஆரம்ப பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்குரிய பிரசிடென்ட் ஆஃப் த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் ரோட்டரியன் ஸ்ரீ பி உமாபதி அவர்களுக்கும், செக்ரட்டரி ஆஃப் த ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் ரோட்டரியன் எஸ் சிவசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் முன்னாள் பிரசிடென்ட் இப்ராஹிம் சார் அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ விருந்தினர்களாக என்னுடன் வருகை புரிந்துள்ள எங்களது சக தோழர் திரு தனுஷ்கோடி ராமலிங்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி பிரான்ச் அவர்களுக்கும், தமிழ்நாடு கிராம பேங்க் பாப்பாக்குடி கிளையில் பணியாற்றும் ஸ்ரீமதி வேலம்மாள் மகாராசி அவர்களுக்கும் ஐ எக்ஸ்டெண்ட் மை வார்ம் கிரீட்டிங்ஸ் டு போத் ஆஃப் யூ. இப்பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியைகள் மற்றும் ஊழியர்களுக்கும், நாளைய பாரதத்தின் வருங்கால தூண்களாக அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அவர் தம் பெற்றோருக்கும் என் 78வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக வரலாற்றில் உலக நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்றது மிக கொடுமையான யுத்தத்தின் மூலம் மட்டுமல்ல, அணுகுண்டுகள், ஆயுதங்கள் மற்றும் ஏராளமான உயிர் பலிகள் மூலமாக சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்தியாவிற்கு அண்ணல் காந்தியடிகள் இரத்தமின்றி கத்தியின்றி சுதந்திரம் பெற்று தந்தார். அதனால் நாம் அவரை தேசப்பிதா என்று அழைக்கிறோம். பல்வேறு மொழிகள், கலாச்சாரம், மதங்கள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது நம் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டது நம் பாரதம். Let us continue to find strength in the unity and diversity of our nation. பாரதத்தின் முதல் பிரதமர் நேரு துவங்கி லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி முதல் இன்றைய பிரதமர் திரு நரேந்திர மோடி வரை பசிப்பினி போக்க, கல்வி அறிவு பெருக்கிட, சுகாதாரம், மருத்துவம், குடிநீர், விவசாய உற்பத்தி பெருக்கிட முயற்சி செய்து பல தொலைநோக்கு திட்டங்களை நமக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். நமது தென் மாவட்டத்தை சார்ந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைவாசம் அனுபவித்து செக் எழுக்கும் தண்டனை பெற்று போராடிய மாவீரர். அதுபோன்று தாயின் மணிக்கொடி பாரீர், பாடுவோமே பள்ளு பாடுவோமே போன்ற புரட்சி பாடல்களை இயற்றிய மகாகவி பாரதியார் நமது மாவட்டத்தில் பிறந்து நமது மாவட்டத்தின் MDT இந்து காலேஜில் கல்வி பயின்றவர் ஆவார். இது நமக்கு பெருமை தரும் விஷயமாகும். திருப்பூர் குமரன், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை போன்றோர் விடுதலை போராட்ட களத்தில் வீரத்துடன் போரிட்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்கள். நம் முன்னோர்கள் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது தலையாய கடமையாகும். இந்த நாள் வெறும் சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றை பற்றியது மட்டுமல்ல, நாட்டிற்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தேச தலைவர்களிடமிருந்து வலிமையையும் ஒற்றுமையையும் நாம் நினைவு கூறும் நாளாகும். தேசத்தின் விடுதலைக்காக அயராது போராடிய லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தை போற்றி புகழ வேண்டும். இந்த அற்புதமான நாளில் வளமான இந்தியாவை உருவாக்கவும் நம் நாட்டை வல்லரசாகவும் மாற்றவும் மாணவர்களின் பங்களிப்பை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். பாரத தேசம் மேலும் மேன்மை அடைய ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம். நாம் அனைவருமே இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். வாழ்க பாரதம். என் உரையை நிறைவு செய்யும் முன் ஐ வுட் லைக் டு கோட் மகாகவி பாரதியார்ஸ் வேர்ட்ஸ். அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணிய கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற தமிழ் புலவர் மகாகவி பாரதி கூற்றுக்கிணங்க இந்த வற்றாத பரணி பாயும் சுத்தமல்லி கிராமத்திலே கடந்த 28 ஆண்டுகள், that is more than a quarter century, for about 2.5 decades, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் என்ற பள்ளியை கிராமப்புற மாணவ செல்வங்கள் பயன்பெறும் வகையில் நிறுவி மக்களின் அன்போடும் ஆதரவோடும் நல்ல முறையில் கற்று தேர்ந்த ஆசிரியர்களின் துணையோடும் நிர்வகித்து நடத்துகிற மதிப்பிற்குரிய நிர்வாகி கல்வி செம்மல் ரோட்டரியன் ஸ்ரீ சண்முக சுந்தரம் அவர்களையும், அவர்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கும் டைனமிக் லேடி ஸ்ரீமதி ருக்மணி பிரியா அவர்களையும் கௌரவித்து என் உரையை நிறைவு செய்ய விளைகிறேன்.